ஸோ ஹாய் வணக்கம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏஎம்கேஎம்கேஸ்க்கான சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்ட் ஒரு கேம் ப்ளே தான், சர்வைவல் சீரிஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இடம் நல்லா இருக்கே. ஸோ கோலை பண்ணுங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு 13 எபிசோடு வரும். அடிக்கடி நான் அப்பப்போ மற்ற கேம் பிளேலாம் இல்லைண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எனக்கு பவுன்ஸ் ஜஸ்ட்டு ஐயோ ஓஹோ எவ்வளோ ஆயினு நான் சபா எடுத்தோடனே போட்டாலே ஐயோ என்னடா அது. நான் மேலே எப்படியாவது ஏறணுமே. சரி, ஓகே, மேலே ஏறிட்டு உங்களை பார்க்குறேன். நான் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன். கீழே மட்டும் எதுவும் வந்துடக்கூடாது. எதுவும் வந்துருச்சு, உளுந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஓகே, அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோன் டூல்ஸ் தான் இருக்கா? நம்ம கொஞ்சம் இது எடுத்தோடனே வுட்டு தான் கலெக்ட் பண்ணுவோம். அதை கலெக்ட் பண்ணிடுவோம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஈவ்லன் எது சொல்லுங்க. ஸ்கேரி டீச்சரா எந்த கேம் ப்ளே வேணும் சொல்லுங்கள், போட்டுருவோம். இதுதான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கோல், அதனால தான் குரல் ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு ஆடு. ஓகே, இன்னொரு ஆடு எதுவும் பச்சமே இருந்துச்சு இல்லையா. இந்த சீடு நேம் வந்து 10 தான். சீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த விளாட்லாம். கொஞ்சம் வுட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த குழிக்குள்ளேயே போயிடுவோம். குழி அது என்னன்னு தெரில. அதுக்குள்ளே நிறைய அயன் கிடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போகலாம் நினைக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ், குதிச்சிருப்பேன். ஜம்ப்பு தப்பிச்சிட்டோம். பக்கத்தில் அயன் இருக்கான்னு பார்த்துருவோம். அங்கே இருக்கு, அங்கே போயிடுவோம். அப்பா பார்ட் 39 வரையும் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து ஈவ்லன் போடவா இல்லை கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் போடவா இல்லை என்ன போடான்னு சொல்லுங்கள். என்னால் இன்ஸ்டால் பண்ணி போட்டுருவோம். பேசிக்கே இது மரம் வெட்டுறது தான். மைன்கிராஃப்டோட பேசிக்கே மரம் மட்டும் இல்லைன்னா கதி முடிஞ்சிச்சு. 10 விட்டு தான் இருக்கா.
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிக்கணும். நம்ம அங்கே போயிடுவோம். ஓ, இதுவும் ஒரு கேவ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கேவ் கிடையாது. சரி, ஸ்டோன் கூட எடுத்துக்குவோம். ஆஹா, இது என்ன? ஓ, கோல்டா. ஃபஸ்ட் எபிசோட்லேயே அயன் ஆர்மர்லாம் போட்டுருவான்னு நினைக்கிறேன். வாவ், அங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. முதல்ல கிராஃப்டிங் டேபிளே பண்ணிடுவாங்க. உடன் பிக்கேக்ஸால் இது ஐயனை மைண்ட் பண்ணாதீங்க, அப்புறம் ஒன்றுமே கிடைக்காது உங்களுக்கு. இங்கே ஸ்லைம் ட்ரங்க் நினைக்கிறேன். இது நம்மளோட குட்டி பேஸ் வைக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அதான் இதில் விட்டோம். இதுதான் நம்மளோட ஸ்மால் பேஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸ்டிக்ஸே கலெக்ட் பண்ணல, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நான் எப்போவுமே இதை ஒரு கையில் வச்சுருப்பேன். ஆக்ஸுங்க, ஆக்ஸு காணும். ஓ, ஆக்ஸ் செய்ய முடியாதா? சரி, ஓகே, பண்ணிடுவோம் ஆக்ஸையும். ஆக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தேவையில்லாம் இது லாவில் போட்டுருவோம். இன்வென்ட்ரியை ஃபுல்லாக வச்சுருக்காது, எனக்கு பிடிக்காது. மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் யாராவது இருந்தால் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரி, ஓகே, கோலை கலெக்ட் பண்ண முடியுமா? கீழே வந்துடுமோ? பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிஸ்கான ஏரியா. நிறைய வச்சுருக்கலாம். கவுன்ஸும் கோல் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே ஆயினா வர மாதிரி தான் போட்டோம்னு நினைக்கிறேன். நினச்சேன்டா கீழே தான் இருக்குமோ. ஓ, அயன் பிக்கில் தானே பண்ண முடியும். ஓகே ஓகே, நம்மகிட்ட இப்போ ஒரே ஒரு கோல் தான் கிடச்சிருக்கு. கோல் எங்கிட்ட இருக்கான்னு அங்கே போக முடியல. பார்த்தீங்கன்னா அங்கே லேப்பஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. டைமண்ட் கிடச்சிட்டா நம்ம நெதருக்கு போயிடலாம். நெதர் அப்டேட்டை பற்றி எனக்கு தெரியும். பெகுலின்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தான ஏரியா நெதரு. ஸோ அது கொஞ்சம் லேட்டாக தான் போவேண்ணா. நெக்ஸ்ட்டு யாராவது சொன்னீங்கன்னா ஷேடர்ஸ் போட்டுருவோம். ஷேடர்ஸ்
அங்கே லாவா பார்த்தேன். இது கீழே லாவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ லாவா பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு இருட்ட வேற ஆகிப்போச்சு. ஆஹா, என் வீட்டுக்கிட்ட ஸ்பானாக இருக்கக்கூடாது. நல்ல வேலை. அந்த கோல் தான் எனக்கு வேணும். இந்த கோலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம். நான் நினச்சேன் சரி என்ன பண்ண மலமாக இருக்குது. டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். மாம்ஸ் இதாக ஸ்பான் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நான் வேற இன்வால்ட்ரி ஆஃபில் வச்சுருக்கேன். ஆஃபில் வச்சுருந்தா நம்ம செத்துட்டோம்னா எல்லா இதுவும் போயிடும். எல்லா நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இப்போதைக்கு எந்த மாவும் ஸ்பான் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸ்பான் ஆயிருக்குமோ தெரியல. ஜஸ்ட் மிஸ். ஸ்டிக்கு ஒன்று தான் இருக்கா? சரி ஓகே, நாளாக செஞ்சுக்கிறேன். இருட்டாக இருக்குப்போ. சரி ஓகே, கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். ஏன்னா நான் ஹெட்ஃபோன் போடல. ஹெட்ஃபோன் மாதிரி தொடர்ந்து படிச்சுக்கிட்டு கிடக்கும். மைனிங் ஸ்டேஷன். ஓ 11 மினிட்ஸ் ஆகிருக்கு. டக்குன்னு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு போய் இது நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோம். நம்ம ஏன்னா இந்த அங்கே டோர் போட்டு வச்சுருக்கேன்ல, அவன் இப்போதைக்கு என்னோட குட்டி பேஸு. என்னப்பா எல்லாத்தையும் அயன் பிக்க தான் வேணும். நாளைக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ எப்படி நான் போகிறது அங்கிட்டு? லாவால் வந்துடுவேன். பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்துட்டேன். ஐயோ ஓடுறா ஷோபா முடியலை. இது எனக்கு வேணாம். இந்த லாவா அடியில் போகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப கீழே போயிடுச்சு. இந்த இங்கே போய் மைண்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம அப்போ எப்போதாயா விடியும்? ஓ கோல்டு இருந்துச்சா? உனக்கு கோடை மைண்ட் பண்ணல. அப்புறமா அந்த இது நிறைய கோல் கிடைச்சதும் இந்த இடத்த ஃபுல்லாக லைட் ஆக்கிடுவோம். ஓ இது ஒரு கேவண்ணா. போவாங்கடா. சரி இருக்கட்டும், ஹவுஸ் பண்ணாதாம இருக்கும். 23 போதும்னு நினைக்கிறேன். சுபோ இந்த லாவா எனக்கு பிடிக்காத சொல்லுங்க. எப்படி ஒரு வலிமை போட்டு வச்சிருக்கோம். ஐயோபோ என்னடா இங்கே இருட்டாக இருக்கு. இருட்டு உலகமால இருக்கு. ஓ இங்கேயே அயன் இருக்கு. நான் பார்க்க போயிட்டே பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அயனார் மாதிரிலாம் பண்ணிடுவோம். பண்ண முடியும்னு நம்புகிறேன். 16 மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். 17 கிடச்சிச்சா
தெரியாமல் 2 டோர் பண்ணி தொலைச்சிட்டேன். மூடுறா கதவா. மைன்கிராஃப்ட் தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவே தனியாக வீடியோ போட்டு நான் உங்களுக்காகவே தனியாகவே வீடியோ போடுறேன். மைன்கிராஃப்ட் தெரியாதவங்களுக்கு. எனக்கே முதல்ல ஒன்றுமே தெரியாது. நிறைய வீடியோஸ் பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆடா போங்கடா, இதெல்லாம் ஒரு மைன்கிராஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. செம்மையாக இருக்கும் இந்த கேமு. நான் கிட்டத்தட்ட இது 2 வருஷம் விளாண்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் அயன் ஒரு அயன் இதாக இருக்கே. சரி, ஓகே, வச்சுருவோம். இடந்தெல்லாம் இருக்குது. கொஞ்சம் இங்கே மைண்ட் பண்ணிடுவோம். ஓ இங்கே ஒன்று இருக்கா பார்த்தீங்கன்னா. இங்கேயும் கொஞ்சம் இருக்குது லூட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா லேப்பஸு. நான் 3 டைம் சின்ன ட்ரைவன் கில் பண்ணியிருக்கேன். ஆமாம், 3 டைம் தான் நினைக்கிறேன். ஸ்கை பிளாக்ல பண்ணியிருக்கேனா? இல்லை, பண்ணல. ஆமாம், பண்ணல. ஓகே, ஒரு அயன் பிக் ரெடி. வாடா போட்டா ஸ்டோன் பிக் எடுத்து போட்டேன். அங்கே சரி, கொஞ்சம் காபல் ஸ்டோன் வேணும். பிளாக் பண்ணுறா. பார்த்தீங்கன்னா லாவா மட்டும் வந்துடக்கூடாது. தண்ணி கூட வந்துட்டு போகுது. லாபம் வரவே விடக்கூடாது. இது ஒன்று. அப்பாடா. 1 2 3 4 5 6 ஓடா போச்சு. சரி, ஸ்வாஹா. என்னடா அது பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வேறு தீர்ந்து போச்சு. சரி, நம்ம பிளாக்ஸாக மைண்ட் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அயன் கொட்டி கிடக்கு. போட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டாக்காகவே கிடைக்கும். இது ஒரே ஒரு அயன் ஒரு இதாக இருக்கணும். தோண்டிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அயன் வரும். சரி, லேப்பஸ் போச்சு. 7 இது பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். 7 இது மைன் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ? சரி, இன்னும் 28 தான் வருது. எப்போ நிறையா வரும். பார்த்தீங்கன்னா விடியுது. ஆமாம், விடியுது. ஓ மை காட். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம லூட்டு. இதெல்லாம் ரேராக தான் கிடைக்கும். ரேர்னா ரொம்ப ரேர் கிடையாது, கம்மியாக தான். நல்ல கம்பினேஷனில். இங்கே வாட்டரு, இங்கே லாபா. இதுதாங்க எனக்கு பிடிக்காத விஷயம். அப்போ தான் பிளாக் இது போயிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? அயன் ரெடியா? ரெடி. இந்த அயன் இதுவும் ரெடி. அயன் ஸ்பாடு. ஒரு ஸ்டிக்கு இல்லையா? அதான் பார்த்தேன். அயன் தீர்ந்துடுச்சாடா அப்படின்னு. ஓகே, வேறு என்ன வேணும்? ஆக்ஸ்.
ஓகே, செஸ்ட் பிளேட்டு, ஹெல்மெட். ஓகே, என்னோட அயன் செட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த இது லாவாவில் போட்டுருவோம். அப்புறம் இன்வென்ட்ரி இப்போ தான் ஃபுல்லாகிட்டே இருக்கும். மஷ்ரூம் தேவைப்படுமா? வேணாம், சீடு வேணாம். வேறு என்ன வேணாம்? ஒரே ஒரு அயனிங் கேட் இருக்குது, ஷஃபல் பண்ணி அதையும் தூக்கி போட்டுருவோம். ஓகே, நல்லது தான் நமக்கு சம்மர் லூட்டு. ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே அயன் ஆர்மர்லாம் போட்டோம். பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் மனித வெடிகுண்டு. நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி என்ன சொல்லிக்கலாம். அது பேர் வந்து க்ரீப்பரு. அது கிட்ட போனாலே பிளாஸ்ட் ஆகிடும். நம்ம அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அதை பார்க்காமே போயிடுவோம். அந்த டெஸ்ட்டும் கொஞ்சம் லேப்ஸ் நடக்கும், அதை எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்துருச்சோன்னு இல்லை, பொத்து விட்டது. லாவா இருந்தாலும் இருக்கும். ஓகே, எல்லாம் மைண்ட் பண்ணிடுவோம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பார்த்திங்கன்னா அது பார்த்துருச்சு. சரி, ஓகே. அது கிட்ட போனாலும் அது வெடிக்கும், சும்மா ரெண்டாலும் அது வெடிக்காது. அது நம்ம கிட்ட வந்து வெடிச்சாலும் நம்ம சாவாமா. அதோட புத்தியை பாருங்கள் எப்படி இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் மனித வெடிகுண்டுன்னு நான் வச்சுருக்கேன். லேப்பஸ் வச்சு 3 விஷயம் பண்ண முடியும். லேப்பஸ் பிளாக்கு, லேப்பஸ் இருந்து ஒரு டை பண்ண முடியும், ப்ளூ டை. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமானது என்சாண்டிங் டேபிள் பண்ணுறதுக்கு. என்சாண்டிங் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். டைமண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்சாண்டிங் பண்ணிடலாம்ல. ஆமாம், இங்கே ஆப்ஷனும் இருக்குது. புக்கை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். இங்கே என்கிட்ட ஈர்க்கன்னு பார்த்துருவோமா? டைமண்ட் வேட்டை ஃபஸ்ட் எபிசோட்லேயே அவ்வளோதான் ஓவராக எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ டைமண்ட்லாம் நான் தெரில. பார்த்திங்கன்னா எக்ஸ்பியை பார்த்திங்கன்னா 10 இருக்குது. சூப்பர் தான். இப்போ பார்த்தாலும் பிளாக்ஸ் தீர்ந்து போயிடுது. இன்னும் கொஞ்சம் 8 அயன் கிடச்சிருக்கு. பிளாக்ஸ் வேறு இல்லையா? சோபா நம்மகிட்ட ஓடிடுவோம். அந்த க்ரீப்பர் பண்ணிட்டு பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே 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 சரி, ஓகே. பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளே இதோட முடியுது. அடுத்த கேம் பிளேயில் பார்ப்போம். ஓகே, பாய். ஒரு நிமிஷம், என்னமோ ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு திடீர்னு? ஒரு நிமிஷம். சரி, ஓகே. பார்த்திங்கன்னா இதோட இந்த கேம் பிளே முடியுது. ஸோ அடுத்த கேம் பிளேயில் பார்ப்போம். ஓகே, பாய்.